ஹலோ கைஸ், 2004ஆம் ஆண்டு கொலம்பியால உள்ள செரஜான் அப்படிங்கிற ஒரு நிலக்கரி சுரங்கத்தோட ஆழத்துல ஒரு பெரிய தொல்பொருள் ஆராய்ச்சி நடந்தது. இந்த இடம் ரொம்ப வெப்பமான ஒரு பகுதி. அங்க இருந்த பண்டைய பாறைகளுக்குள்ள ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப நுணுக்கமா ஆராய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா சுமார் 6 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது டைனோசர்ஸ் எல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச காலத்திலேயே உருவான ஒரு பெரிய அடர்ந்த ரெயின் ஃபாரஸ்ட் இந்த இடத்துல இருந்திருக்கு. மற்றும் இந்த இடத்துக்கு ஒரு மர்மமான கடந்த காலம் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் நம்பினாங்க. அதனால இந்த ரெயின் ஃபாரஸ்டோட மிச்சங்களை அவங்க தோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஆராயும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு மர்மமான பொருள் கிடைச்சது. அதை பார்த்ததும் ஆராய்ச்சியாளர்கள் அப்படியே உறைஞ்சு போனாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய முதுகெலும்பு துண்டு மற்றும் அது ஒரு வளர்ந்த மனிதனுடைய தலையை விட பெருசா இருந்தது. பொதுவா அவ்வளவு பெரிய எலும்பை பார்த்தா எந்த ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளரும் என்ன செய்வாங்களோ அதை தான் இவங்களும் செஞ்சாங்க. 6 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில வாழ்ந்த அக்ரோன்டிசுக்கஸ் போன்ற ராட்சச முதலையோட எலும்பு தான் இதுன்னு நினைச்சாங்க. ஏன்னா அந்த காலத்துல சதுப்பு நிலங்கள்ல 20 முதல் 30 அடி நீளம் கொண்ட முதலைகள் தான் உண்மையான ராட்சச உயிரினங்களாக வாழ்ந்து வந்தது. கிட்டத்தட்ட ஒரு மினி பஸ் அளவுக்கு நீளமான முதலைகள் வாழ்ந்ததுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுக்கப்புறம் நடந்த விரிவான ஆராய்ச்சியில, அதாவது 2007ஆம் ஆண்டுல அறிவியலையே மிரள வைக்கும் உண்மை வெளிவந்தது. ஜேசன் ஹெட்ங்கிற பேலியன்டாலஜிஸ்டும் அவருடைய குழுவினரும் முதலைகளோட எலும்பு அமைப்பும் அவங்க கிட்ட இருந்த இந்த பெரிய எலும்போட வளைவுகளும் வடிவமும் முதலைகளோட முதுகெலும்போடு ஒத்துப்போகலைன்னு கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறம் தான், அதாவது 2009ஆம் ஆண்டு போல, இது முதலையின் எலும்பு கிடையாது, இந்த உலகத்தையே மிரட்டிய மிகப்பெரிய ஒரு ஏபெக்ஸ் பிரெடேட்டரின் எலும்புன்னு தெரிய வந்தது. அதுதான் டைட்டனோபோவா. இன்னைக்கு நம்ம பார்க்கிற கிரீன் அனகொண்டா தான் உலகத்திலேயே ரொம்ப கனமான பாம்பு. ஆனா இந்த டைட்டனோபோவா அந்த கிரீன் அனகொண்டாவை விட 4ல இருந்து 5 மடங்கு அதிக எடை கொண்டது. அதே போல உலகத்தோட நீளமான மலைப்பாம்புன்னு சொல்லப்படுற ரெட்டிகுலேட்டட் பைத்தானை விட 2 மடங்கு நீளமானது. இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு மினி பஸ் அளவு நீளமான முதலைகளை சாப்பிடும் அளவுக்கு இந்த பாம்பு பெருசுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா இவ்வளவு பெரிய ராட்சச பாம்பு எங்க வாழ்ந்தது? இது எப்படி அழிஞ்சது? ஒரு எலும்பு துண்டு எப்படி ஆராய்ச்சியாளர்களை பல கோடி ஆண்டுகளுக்கு முன் இருந்த மலைக்காட்டுக்கு அழைத்து சென்றதுன்னு இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம். வாங்க. இந்த வீடியோ 6 கோடி ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த டைட்டனோபோவாவின் மிரள வைக்கும் ஆராய்ச்சியை பத்தி பேச போகுது. ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த செரஜனுங்கிற இடம் ஒரு சாதாரண தொல்பொருள் ஆராய்ச்சி நடக்கும் இடம் மட்டும் கிடையாது. இது இயற்கையால் உருவாக்கப்பட்ட ஒரு டைம் கேப்சூல் இடம்னு கூட சொல்லலாம். அதாவது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பேலோசின் ரெயின் ஃபாரஸ்ட அப்படியே பத்திரமா நமக்கு எடுத்து தர ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். சுமார் 6 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்ல ஏற்பட்ட தொடர் வெள்ளப்பெருக்கினாலையும் ஆறுகள் கொண்டு வந்த சேற்று படிமங்கள்னாலையும் இந்த ரெயின் ஃபாரஸ்ட் அப்படியே முழுசா மூடப்பட்டது. இதனால அந்த காலத்தில் இருந்த இலைகள், மீன்கள், ஆமைகள்னு அந்த முழு உலகத்தை ஒரு புகைப்படத்தை எடுத்தது போல இன்றும் சிதையாம இயற்கை அப்படியே பாதுகாத்து வச்சிருந்தது. இந்த சேத்துக்குள்ள இருந்துதான் 2004ஆம் ஆண்டுல யாரும் இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான முதுகெலும்பு துண்டு கிடைச்சது. ஆராய்ச்சியாளர்கள் தோண்ட தோண்ட டஜன் கணக்குல முதுகெலும்புகள், விலா எலும்புகள்னு வரிசையா கிடைக்க ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 28 எச்சங்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. இந்த பாம்போட முழு உருவத்தையும் ஆராய்ச்சியாளர்கள் கற்பனை செஞ்சு பார்த்தப்போ அது உலகத்துக்கே ஒரு பெரிய இடி முழக்கமா இருந்தது. ஏன்னா ஒரு பாம்பு இவ்வளவு பெருசா கூட வளருமான்னு எல்லோரையும் யோசிக்க வச்சது. அது வரைக்கும் பாம்புகளோட அதிகபட்ச வளர்ச்சின்னு விஞ்ஞானிகள் எதை நினைச்சாங்களோ அந்த எல்லைகளை எல்லாம் இந்த டைட்டனோபோவா உடைச்சது. ஆராய்ச்சி குழு முதல்ல அந்த எலும்புகளை அளந்தப்போ அவங்க நிச்சயமா கணக்குல ஏதோ தப்பு பண்றாங்கன்னு நினைச்சு அந்த எலும்புகளை திரும்ப கணக்கிட்டு பார்த்தாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் முடிவு ஒன்றாக தான் இருந்தது. அந்த அளவீடுகள் இந்த பாம்பு 15 மீட்டர், அதாவது சுமார் 42ல இருந்து 50 அடி நீளம் வரை இருந்ததாக காட்டியது. இதை கேட்டதும் ஆராய்ச்சியாளர்கள் அப்படியே திகைச்சு போனாங்க. ஏன்னா இது வெறும் ஒரு பெரிய பாம்பு கிடையாது. டைனோசர்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பூமியை நடுங்க வச்ச ஒரு மாபெரும் ஏபெக்ஸ் பிரெடேட்டர். டைட்டனோபோவா நம்ப முடியாத அளவுக்கு ராட்சத உருவம் கொண்டதா இருந்தது. ஆராய்ச்சியாளர்களின் ரொம்ப குறைவான கணக்கீடு படி பார்த்தாலே இதோட நீளம் குறைஞ்சது 42 அடி இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் இது 50 அடிக்கும் மேல இருக்கும்னு நம்புறாங்க.
அப்படின்னா இது இன்றைய உலகத்தோட நீளமான மலைப்பாம்புன்னு சொல்லப்படுற ரெட்டிகுலேட்டட் பைத்தானை விட 2 மடங்கு நீளமானது. டைட்டனோபோவா அதோட அளவுல மட்டும் பெருசில்ல, அதோட எடையிலையும் கூட சுமார் 1100 கிலோவுக்கு மேல இருந்திருக்கு. அதாவது ஒரு பெரிய மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் கார் எவ்வளவு வெயிட் இருக்குமோ அதே எடையில தான் இதுவும் இருந்தது. அதே போல ஒரு மனுஷன் தரையில படுத்திருந்தா அவரது உடம்பு தரையில இருந்து எவ்வளவு உயரம் இருக்குமோ அந்த அளவுக்கு இது 3 அடி தடிமனா உருண்டையா இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்குற பாம்புகளையே ரொம்ப பெருசு கிரீன் அனகோண்டா தான். இது வரைக்கும் நம்ம அதிகாரப்பூர்வமா பார்த்த மிகப்பெரிய அனகோண்டாவே சுமார் 22 அடியும் 225 கிலோ எடையும் கொண்டது. ஆனா இதை ஒப்பிட்டு பார்த்தா டைட்டனோபோவா நீளத்துல 2 மடங்கு அதிகமாகும், எடையில 4ல இருந்து 5 மடங்கு அதிக கனமாகவும் இருந்திருக்கு. ஆனா இதுல சுவாரஸ்யமான கேள்வி என்னன்னா, வெறும் ஓர் சில முதுகெலும்புகளை வச்சு பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போன ஒரு பாம்போட மொத்த நீளத்தை விஞ்ஞானிகள் எப்படி துல்லியமா கண்டுபிடிச்சாங்க? நவீன காலத்து பாம்புகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி விதிகளை பின்பற்றுது. அதாவது ஒரு பாம்போட முதுகெலும்பு எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு அதோட மொத்த உடல் நீளமும் இருக்கும். இது ஒரு நேர்கோடு கணக்கு மாதிரி தான். இதனால பழங்கால ஆராய்ச்சியாளர்கள் டைட்டனோபோவாவோட அந்த பெரிய முதுகெலும்ப இன்னைக்கு இருக்கிற போவா மற்றும் அனகோண்டா பாம்புகளோட எலும்புகளோடு ஒப்பிட்டு பார்த்தாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள எலும்புக்கு இவ்வளவு நீளம் அப்படின்னா டைட்டனோபோவாவோட இந்த ராட்சத எலும்புக்கு எவ்வளவு நீளம் இருக்கும்னு ரிக்ரெஷன் அனாலிசிஸ் செஞ்சாங்க. இந்த கணக்குப்படி பார்த்தப்போதான் அந்த பாம்பு குறைஞ்சது 42 அடியில இருந்து 45 அடி வரை இருக்கும்னு தெரிய வந்தது. ஆனா இங்க இன்னொரு ஆழமான கேள்வி இருக்கு. இன்னைக்கு உயிரோடு இருக்கிற எந்த பாம்பையும் விட டைட்டனோபோவா மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய உருவத்துல இருந்தது? இதுக்கு பதில் அந்த காலத்தோட வெப்பநிலை தான். ஆமாங்க, பாம்புகள் எக்டோதெர்மல்ஸ், அதாவது கோல்ட் பிளட்டட் ரெப்டைல்ஸ்னு நம்ம 6th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்ஸ்ல படிச்சிருப்போம். நம்மள மாதிரி மனுஷங்களால உடம்ப சூடா வச்சுக்க நம்ம உடம்பு உள்ள இருந்து வெப்பத்தை உருவாக்கும். ஆனா பாம்புகளால தங்களோட சொந்த உடல் வெப்பநிலைய ஒழுங்குபடுத்த முடியாது. அது தன்னை சூடா வச்சுக்க தன்னை சுத்தி இருக்கிற சூழலையே முழுமையா நம்பி இருக்கும். இந்த சூழல் தான் பாம்புகளோட செரிமானம், வளர்ச்சி மற்றும் உருவத்தோட அளவை தீர்மானிக்குது. சூழல் வெப்பமா இருந்தா ஒரு பாம்போட மெட்டபாலிசம் வேகமா இயங்கும். வேகமான மெட்டபாலிசம் இருந்தா உணவு சீக்கிரமா செரிமானமாகும். வேகமான செரிமானம் இருந்தா அந்த பாம்பு வேகமா வளரும். இதனால மிகப்பெரிய உடலை தாங்குற திறனும் அதுக்கு கிடைக்கும். அதனாலதான் விஞ்ஞானிகள் டைட்டனோபோவாவை கண்டுபிடிச்சப்போ அவங்க ஒரு ஏபெக்ஸ் பிரெடேட்டரோட சேர்ந்து 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பூமி எவ்வளவு சூடா இருந்ததுங்கிற காலநிலை பதிவையும் கண்டுபிடிச்சாங்க. சுருக்கமா சொல்லணும்னா டைட்டனோபோவா ஒரு பயாலஜிக்கல் தெர்மோமீட்டர் போல விஞ்ஞானிகளுக்கு செயல்பட்டது. அது வாழ்ந்த காலம் நம்ம இப்ப வாழ்ற காலத்தை விட ரொம்பவே வெப்பமானதுன்னு இது மூலமா தெரிஞ்சது. டைட்டனோபோவாவை பத்தி புரிஞ்சுக்க அதன் உலகத்தை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சுமார் 5.8 கோடி வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர்கள் மறைஞ்சு சில மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் பூமி மெல்ல மீண்டு வந்தது. அப்போதைய வெப்பமண்டல காடுகள் இன்னைக்கு இருக்கிறத விட ரொம்பவே வேற மாதிரி இருந்தது. அப்ப இருந்த வட கொலம்பியா பகுதியில வருஷம் முழுக்க சராசரி வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸுக்கும் மேல இருந்தது. அங்க இருந்த அதிக வெப்பநிலை காரணமா ஹியூமிடிட்டியும் அதிகமா இருந்திருக்கு. சில நேரங்கள்ல மூச்சு விடுறது கூட கஷ்டம்ங்கிற மாதிரி இருந்தது. இரவு நேரத்துல கூட வெப்பம் தனியல. இந்த தொடர்ச்சியான அதீத வெப்பம் தான் டைட்டனோபோவாவுக்கு இவ்வளவு பெரிய உருவத்தை வளர்த்துக்க தேவையான வலிமையை கொடுத்தது. ஆனா இன்றைய அமேசான், காங்கோ, தென்கிழக்கு ஆசியா போன்ற வெப்பமண்டல காடுகள் டைட்டனோபோவா வாழ்வதற்கு ரொம்பவே குளிர்ச்சியான இடமாக இருந்து வருது. ஒருவேளை அது இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா இந்த மழைக்காடுகள்ல அதால உயிர் வாழ முடிஞ்சிருக்காது. ஏன்னா அவ்வளவு பெரிய கனமான உடம்பை இயக்க தேவையான எனர்ஜியை அந்த பழைய காலத்து கடுமையான வெப்பத்தால மட்டுமே கொடுக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற நவீன அனகோண்டாக்களும் மலைப்பாம்புகளும் நம்ம தற்போதைய காலநிலை அனுமதிக்கிற அதிகபட்ச வளர்ச்சி நிலையில தான் இருக்கு. மறுபடியும் ஒரு டைட்டனோபோவா உருவாகணும்னா பூமி இன்னும் பல மில்லியன் வருஷங்களுக்கு தொடர்ச்சியா பல டிகிரி செல்சியஸ் வெப்பமாகணும். அது மட்டும் இல்லாம அவ்வளவு பெரிய உடம்பை உயிருடன் பராமரிக்க அதுக்கு அதிகப்படியான உணவும் தேவைப்படும். அப்படின்னா அந்த காலத்துல டைட்டனோபோவா எப்படி வேட்டையாடி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹாலிவுட் படங்களை வர மாதிரி நிலத்துல இறைய வேகமா துரத்திக்கிட்டு போற ஒரு ராட்சச பாம்பெல்லாம் இது கிடையாது. அதே போல தரையில வேகமா ஓடுற மலைப்பாம்போ இல்ல மரத்துல வாழ்ற சாதாரண போவா பாம்போ இது கிடையாது. 40 அடிக்கும் நீளமான மசில் பவரை கொண்ட இந்த பாம்பால காட்டின் தரையில வேகமா ஊர்ந்து போக முடியாது. தன்னோட மிகப்பெரிய உடல் எடைய தரையில இழுத்துக்கிட்டு போக கிராவிட்டிக்கு எதிரா இது ரொம்பவே போராடணும். ஆனா தண்ணீருக்குள்ள இதோட உலகமே வேற.
பேலோசியன் காலத்து சதுப்பு நிலங்கள்ல டைட்டனோபோவா ஒரு நவீன பாம்பை விட ஒரு முதலை மாதிரி தான் அதிகமா வேட்டையாடி இருக்கும்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ரொம்ப மெதுவா சத்தமே இல்லாம தன்னோட உடம்புல பாதி அளவுக்கு மேல தண்ணீருக்குள்ள மூழ்கியபடி தான் இது நகரும். சதுப்பு நிலத்துல இருக்கிற சேற்று நீரை ஒரு கேமோஃபிளேஜாக இது பயன்படுத்தும். விழுந்து கிடக்கும் மரைக்கட்டைகளுக்கும் வேர்களுக்கும் நடுவுல தண்ணீருக்கு மேல ஒரு சின்ன சலசலப்பை மட்டுமே ஏற்படுத்தி பதுங்கியிருக்கும். இவ்வளவு பெரிய விலங்கு கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிறதுங்கிறது வெறும் தந்திரம் கிடையாது, இதுதான் அதோட வாழ்க்கை முறை. இது எதையும் துரத்துறதும் கிடையாது, வேகமா ஓடுறதும் கிடையாது. இரையானது தனக்கு ரொம்ப பக்கத்துல வர வரைக்கும் மணிக்கணக்கில், ஏன் சில சமயம் நாள் கணக்குல கூட எந்த அசைவும் இல்லாம காத்துக்கிட்டு இருக்கும். ஆனா இது தாக்கும் போது வெளிப்படுற வேகம் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இது எந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுக்கும்னு விஞ்ஞானிகள் பயோமெக்கானிக்கல் மாடல்ஸ் மூலமா கணக்கிட்டாங்க. அது 400 PSIக்கும் அதிகமான அழுத்தத்தை கொடுத்தது. அதாவது ஒரு முதலையோட விலா எலும்புகளை ஒரே நொடியில சுக்குநூறா நசுக்கிற அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்கு. இந்த அழுத்தம் எவ்வளவு பெருசுனா 2 பெரிய ஆப்பிரிக்கா யானைகள் நம்ம நெஞ்சு மேல ஏறி நிக்க வச்சா என்ன அழுத்தம் இருக்குமோ இதோட பிடி அப்படி இருக்கும். இன்னைக்கு இருக்கிற போவா மற்றும் மலைப்பாம்புகள் இரைய சுருட்டி அதோட ரத்த ஓட்டத்தை நிறுத்தி தான் இரைய கொல்லும். அதே போல டைட்டனோபோவா தன்னோட 400 PSI அழுத்தத்தை பயன்படுத்தி இரையோட எலும்புகளை சேதப்படுத்தாம அதோட ரத்த ஓட்டத்தை முழுமையா நிறுத்தி மூச்சு திணற வச்சு கொல்லும். இதோட பிடியில மாட்டின எதுவுமே உயிரோட தப்பித்ததே கிடையாது. அப்ப இருந்த செராஜான் காட்டு அமைப்பின்படி ராட்சச ஆமைகள், ராட்சச முதலைகள், பெரிய மீன்கள், அப்புறம் சில ஆரம்ப கால பாலூட்டிகள் இதோட உணவாக இருந்தாலும் டைட்டனோபோவாவோட முக்கிய உணவு மீன்கள் தான். ஆமாங்க, 2014 கண்டுபிடிக்கப்பட்ட இதோட மண்டையோட்டு ஆராய்ச்சியின்படி இதோட பற்கள் வழுக்கக்கூடிய பெரிய மீன்களை பிடிக்கவே ஏற்றதாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பா அந்த சதுப்பு நிலங்கள்ல வாழ்ந்த ராட்சச லங் ஃபிஷ் தான் இதோட முக்கிய சாப்பாடாக இருந்தது. தண்ணீர் ஓரமா வர எந்த உயிரினமா இருந்தாலும் அது டைட்டனோபோவாவுக்கு இரையாக வேண்டியதுதான். தண்ணீருங்கிறது டைட்டனோபோவா வேட்டையாடுற இடம் மட்டும் கிடையாது, அதுதான் இதோட உயிர் நாடி. ஏன்னா தண்ணீரோட புயான்சி ஃபோர்ஸ் தான் இதோட பிரம்மாண்டமான உடல் எடையை தாங்கி பிடிச்சது. தண்ணீர் மட்டும் இல்லைன்னா நிலத்துல நகர்றதுக்கு டைட்டனோபோவா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கும். நிலத்துல இருக்கும்போது அதோட சொந்த எடையாலேயே அதோட உள் உறுப்புகள் நசுக்கப்பட்டு மூச்சு விடுறது கஷ்டமாகி செரிமனம் மெதுவாகி சின்ன அசைவுக்கு கூட அது ரொம்பவே சோர்வடைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட உடல் வெப்பநிலையை சரியா வச்சுக்க தண்ணீர் ரொம்பவே உதவியாக இருந்தது. பாம்புகள் பொதுவா வெளியில இருக்கிற வெப்பத்தை அப்சர்வ் பண்ணும். வெப்பம் அதிகமா இருந்த பேலோசியன் காலநிலையில இவ்வளவு பெரிய உடம்புக்கு தேவையான அதிக மெட்டாபாலிக் ரேட்டை பராமரிக்கவும் அதே சமயம் தேவைப்படும் போது உடம்பை குளிர்ச்சியா வச்சுக்கவும் தண்ணீர் ஒரு முக்கிய வழியாக டைட்டனோபோவாக்கு இருந்திருக்கு. அதனால இனிமே டைட்டனோபோவாவை பத்தி நீங்க கற்பனை செய்யும் போது ஏதோ ஒரு பயங்கர ராட்சச பாம்பு நிலத்துல வேகமா வந்து வேட்டையாடுற மாதிரி நினைக்காம இருட்டான தண்ணீருக்குள்ள அமைதியா நீந்திக்கிட்டு தண்ணீருக்கு மேல அதோட கண்களை மட்டும் வெளியே காமிச்சுக்கிட்டு தாக்க சரியான நேரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஏபெக்ஸ் பிரெடேட்டரை கற்பனை செஞ்சுக்கோங்க. எல்லாம் சரி, இவ்வளவு பெரிய டைட்டனோபோவா எந்த சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி வாழக்கூடிய ஒரு வேட்டைக்கார பாம்புனா அது ஏன் இன்னைக்கு உலகத்துல இல்லைன்னு நீங்க கேட்கலாம். இதுக்கான பதில் ரொம்ப சுலபமானது, அதே சமயம் கொஞ்சம் சோகமானதும் கூட. பேலோசியன் காலத்துக்கு அப்புறம் பூமியின் வெப்பநிலை மாற ஆரம்பிச்சது. இதனால பூமியோட வெப்பம் குறைஞ்சது. சில மில்லியன் வருஷங்கள்லயே பூமியோட சராசரி வெப்பநிலை பல டிகிரி செல்சியஸ் குறைஞ்சது. கோல்ட் பிளட்டட் பிராணியான டைட்டனோபோவாக்கு இது ஒரு மரண தண்டனையா அமைஞ்சது. கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸுக்கு இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அதோட உடம்புல நடக்கிற மெட்டபாலிசம் வெளியில இருக்கிற வெப்பநிலையை நம்பிதான் இருக்கு. இதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம் டைனோசர்ஸ். விண்கல் மோதியதால பூமியின் வளிமண்டலத்துல தூசி மண்டலம் சூழ்ந்து சூரிய ஒளி தடைப்பட்டது. இதனால பூமியின் வெப்பநிலை குறைஞ்சது. மட்டும் இல்லாம தாவரங்கள் வளர முடியாம ஒட்டுமொத்த உணவு சங்கிலியும் உடைஞ்சது. பல டைனோசர்கள் வார்ம் பிளட்டடாக இருந்தாலும் சூரிய ஒளியும் உணவும் இல்லாததால அவை கொத்து கொத்தா அழிந்தது. டைட்டனோபோவாவுக்கும் இதுதான் நடந்தது. வெளியில குளிர் அதிகமானதால அதோட உடம்பு இயக்கமும் குறைஞ்சது. இதனால அதுக்கு செரிமானமாக ரொம்ப நேரமானது. நடமாட்டம் ரொம்ப மந்தமானது. அதோட வளர்ச்சியும் தடைப்பட்டது. டைட்டனோபோவா மாதிரி ஒரு மிகப்பெரிய உயிரினத்துக்கு இது ஒரு பெரிய பேரழிவுன்னு கூட சொல்லலாம். தன்னோட பெரிய உடம்பை காப்பாத்திக்க அதுக்கு நிறைய உணவு தேவைப்பட்டுச்சு. ஆனா மெதுவான உடல் இயக்கத்தால அதால சரியா வேட்டையாட முடியல. சாப்பிட்ட இரையையும் சீக்கிரமா செரிக்க முடியல. அதனால மத்த விலங்குகளோடு உணவுக்காக போட்டி போடுற அளவுக்கு அதால பெருசா வளர முடியாம போயிருச்சு. சுருக்கமா சொல்லணும்னா டைட்டனோபோவா கொஞ்சம் கொஞ்சமா பட்னியால சாக ஆரம்பிச்சது. ஆனா இதுக்கு காரணம் வெறும் குளிர் மட்டும் கிடையாது, அதை சுத்தி இருந்த ஒட்டுமொத்த காடுகளும் விலங்குகளும் மாற ஆரம்பிச்சது.
டைனோசர்கள் காலத்துல ரொம்ப சின்னதா இருந்த பாலூட்டிகள் இப்போ பெருசாகவும் பலவிதமாகவும் வளர ஆரம்பிச்சது. இந்த பாலூட்டிகள் எல்லாமே வார்ம் பிளட்டட், அதாவது வெளியில குளிர் அதிகமா இருந்தாலும் அதால ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க முடியற மாதிரி மாறுச்சு. இதனால டைட்டனோபோவாவுக்கு கிடைக்க வேண்டிய உணவுக்காக இந்த மேமல்ஸோட அது போட்டி போடும் நிலை உருவாச்சு. இன்னொரு பக்கம் பாலோசியன் காலத்துல இருந்த அடர்த்தியான ஈரப்பதம் நிறைஞ்ச சதுப்பு நில காடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சு போக ஆரம்பிச்சது. ஆறுகள் எல்லாமே சீசன் அப்போ மட்டும் தண்ணீர் வர மாதிரி மாறுச்சு. இதனால டைட்டனோபோவாவுக்கு உணவா இருந்த ராட்சச ஆமைகளும் ராட்சச முதலைகளும் அழிய ஆரம்பிச்சது. ஆக மொத்தம் இந்த பாம்பை வாழ வச்ச ஒட்டுமொத்த ஃபுட் செயினும் உடைஞ்சு போனது. டைட்டனோபோவா வேற எந்த விலங்காலையும் நேரடியா வேட்டையாடப்படல, இல்ல நோயால அழியல. பூமி வெறும் ஒரு சில டிகிரி செல்சியஸ் குளிர்ந்ததால மட்டும்தான் அது அழிந்து போனது. உலகத்தோட டெம்பரேச்சர்ல ஏற்பட்ட ஒரு சின்ன மாற்றம் உலகத்தோட மிகப்பெரிய பாம்பை இல்லாம ஆக்கிருச்சு. இது நம்மள ஒரு விஷயத்தை யோசிக்க வச்சது. காலநிலை மாற்றம்ங்கிறது வெறும் காடுகளை மட்டும் உருவாக்குறது இல்ல. இந்த உலகத்துல ஒரு உயிரினம் எந்த அளவுக்கு வளரலாம், எவ்வளவு காலம் வாழலாம், அதற்கான எல்லைகளை முடிவு பண்றதும் அந்த காலநிலை மாற்றம் தான். டைட்டனோபோவா ரொம்ப பெரிய பாம்பு, அதிக எடையுள்ள ஒரு உயிரினம். எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தை அது ரொம்பவே நம்பி இருந்தது. ஆனா பூமியோட வரலாற்றுல பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும் எல்லா சூழ்நிலைகளும் சரியா இருந்தப்போ இந்த மிகப்பெரிய பாம்பு பண்டைய கொலம்பியா நாட்டு சதுப்பு நிலங்கள்ல ஒரு ராஜாவா ஆட்சி செஞ்சது. அது எப்படி திடீர்னு உருவாச்சோ அதே மாதிரி வேகமா வெறும் எலும்புகளையும் நமக்கான சில கேள்விகளையும் மட்டும் விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டே மறைஞ்சு போனது. அது போல இன்னைக்கு நடக்கும் காலநிலை மாற்றம் மனிதர்களாகிய நம்மள எவ்வளவு நாள் வச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். காலநிலை மாற்றம் நம்மளையும் தாக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.